30,000 கோடிக்கு மருமகனா ஆக போறாரா அனிருத். புரியலையே. ஆமாங்க, அனிருத்துக்கு கல்யாணம். எங்க, எப்போ, எப்படின்னு இந்த வீடியோக்குள்ள பாத்துடலாமா? ஏன் திமுங்களா? ஆ? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். 2012 தனுஷோட 3 படம் மூலியமா மியூசிக் இண்டஸ்ட்ரியில அடியெடுத்து வச்சவரு தான் அனிருத் ரவிச்சந்திரன். தனுஷோட படம், தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ற படம்னு ஆரம்பிச்சு இப்போ ரஜினி, கமல் படத்துக்கே மியூசிக் டைரக்டர் ஆகியிருக்காரு. நல்ல விஷயம் தானே. அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, சமீபத்துல அமெரிக்கால நடந்த ஒரு கெட் டுகெதர்ல அனிருத்துக்கும் காவ்யா மாறனுக்கும் லவ் பத்திக்குச்சு அப்படின்னு ஒரு புரளி கிளம்புச்சு. அத மீடியா பெருசு பண்ணல. ஆனா இப்போ காவ்யா மாறனுக்கும் அனிருத்துக்கும் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, காவ்யா மாறன் யாரு? சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனோட பொண்ணு தான் காவ்யா மாறன். இவங்க ஹைதராபாத் சன்ரைஸ் டீமோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ். இவங்க தான் கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு ஒரே வாரிசு. அனிருத்தும் காவ்யா மாறனும் நிறைய பாட்டிங்களை கலந்து சில் பண்றாங்க. நிறைய நியூஸ் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. சரி, எப்பதாயா கல்யாண சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு அனிருத் கிட்ட கேட்டா, அந்த பைபிள்ல எனக்கு கல்யாணமா அப்படின்னு கேக்குது. இப்போதைக்கு நான் யாரையும் லவ் பண்ணல, யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவும் இல்ல அப்படின்னுட்டு அவரே போஸ்டும் போட்டுட்டு இருக்காரு. அப்போ காவ்யா மாறன் அப்படின்னு தானே கேக்குறீங்க? இதுக்கு காவ்யா மாறன் ஒரு படி மேல போய், அவர் எனக்கு நல்ல பிரதர் அப்படின்னுட்டு சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு தான் இருக்கு. அத கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு அவங்க பங்குக்கு அவங்களும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அனிருத்து, காவ்யா மாறன் இந்த அளவுக்கு சொன்னாலும் ஒரு பக்கம் பைல்வான் ரங்கநாதன் பார்க்க ஒல்லியா இருந்தாலும் ஆளு வீரியமான ஆளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட இல்லாம நெல்சன் கிட்ட கேட்டதுக்கு, இதெல்லாம் நடக்குன்னு எனக்கு அப்பவே தெரியும். பார்க்கலாம் பார்க்கலாம் எது வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இருக்குதா இல்லையா அப்படின்றத சொல்லவே சொல்ல மாட்டேங்கிறார். எதுவும் இல்லாம முடிச்சு விட்டுட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள என்ன தோணுது? உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து பார்க்கறேன். பாய் ஃப்ரம் குவல்டி பொண்ணு.